अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களெல்லாம் எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமானை மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்பதையே தமக்கு இயல்பாக கொண்ட திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரத்திலே மிகவும் ஊன்றியவர் என்று புகழ் பெற்றவர். அவர் எம்பெருமான் எழுந்தொழிருக்கிற திவ்ய தேசங்கள் ஒவ்வொன்றிலும் புகுந்து அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்து கொண்டே வருகின்ற கிரமத்திலே வடகோடியிலே இருக்கக்கூடிய திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசம் தொடங்கி வடநாட்டிலே உள்ள திருப்பதிகளை எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு வந்தவர். திருவேங்கடமலை எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான் அவனை குறித்து 4 திருப்பதிகங்கள் அருளிச் செய்தார். 40 பாசுரங்கள். அதிலே முதலிலே அந்த எம்பெருமானை போய் சேவிக்க வேண்டுமே, அதற்காக தம்முடைய நெஞ்சை பார்த்து திருவேங்கடமடை நெஞ்சமே திருவேங்கடமடை நெஞ்சமே என்று அந்த நெஞ்சையே அப்படி பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தவர். அப்படியே தம்முடைய நெஞ்சம் அந்த திருவேங்கடமுடையானை அனுபவிக்க வேண்டும் என்று ஈடுபாடு கொள்ளத் தொடங்கியவுடனே அந்த நெஞ்சை பார்த்து, இப்படி திருவேங்கடமுடையானுக்கு நீ அடிமை தொழில் பூண்டாயே, இது என்னுடைய பரம பாக்கியம் என்று அந்த நெஞ்சையே கொண்டாடி 10 பாசுரங்கள் அருளிச் செய்கிறார். அதுதான் பெரிய திருமொழியினுடைய 2ஆம் பத்திலே முதல் 10 பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. அதிலே கீழே பல பல பாசுரங்களிலே அந்த திருவேங்கடமுடையானுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னார். மற்ற மதங்களிலெல்லாம் புகாமல் அந்த வைதிக மதத்திலே புகுந்து திருவேங்கடமுடையானுக்கு தொண்டு செய்ய வேணும் என்று தம்முடைய நெஞ்சு பாரித்ததே, அதற்கும் தம்முடைய பாராட்டுதல்களை தெரிவிக்கும் வண்ணமாக, நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக அப்படி பாசுரங்களை அருளிச் செய்தார். அடுத்தபடியாக 9வது பாசுரம் இந்த திருமொழியிலே அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், நெஞ்சே நீ முன்பு இருந்த நிலை என்ன, இப்பொழுது இருக்கிற நிலை என்ன என்று தம்முடைய நெஞ்சை பார்த்து சொல்லுகின்றார். முன்பு இருந்த நிலையாவது என்ன, முன்பு உலகோர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்களோ அதையே சொல்லிக் கொண்டிருந்தாய், ஆனால் இப்பொழுது அந்த எம்பெருமானையே வாய் வருவிக் கொண்டிருக்கிறாய் என்று அந்த முன்பிருந்த நிலையோடு இப்பொழுது இருக்கிற நிலையை ஒப்பிட்டு பாசுரம் அருளிச் செய்கின்றார். ஊடியாடி உரைத்ததே உரைத்தாய் என் நெஞ்சமென்பாய் துணிந்துகள் ஆடியாடி பலரும் பணிந்தேத்தி காண்கிறா ஆடு தாமரையோனு மீசனும் அமரறிகோனும் நின்னேற்றும் வேங்கடத்தாடு கூத்தனுக்கு இன்னடிமை தொழில் பூண்டாயே. கூடியாடி உரைத்ததே உரைத்தாய் என்றால், நீ உலகத்தவர்களோரெல்லாம் கூடி அவர்களோரெல்லாம் ஆடி நீ என்ன செய்தாய், உரைத்ததே உரைத்தாய் என்னால் அவர்கள் எதை உரைக்கிறார்களோ அதே நீ உரைத்துக் கொண்டிருந்தாய், அதற்கு மேல் உனக்கு வேறொன்றும் தெரியவில்லை என்று இப்படித்தான் நீ இருந்தாய் என்று தெரிவிக்கின்றார். உண்மையாகவே திருமங்கை ஆழ்வாருடைய முன்பிருந்த நிலைகளை மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் அதிகமாக இவர்தான் அருளிச் செய்து கொண்டிருக்கிறார். தம்முடைய திருமொழியிலே முதல் பதிகத்திலே தொடங்கி அந்த வாடினேன் வாடி என்று தொடங்குகின்ற முதல் 10 பாசுரங்களிலே தொடங்கி கீழே திருவேங்கடமுடையானை பற்றி அருளிச் செய்த பாசுரங்களிலேயும் கூட கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் என்றெல்லாம் தம்மை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லவா. இப்படிப்பட்ட முன்பிருந்த நிலையை மறுபடியும் இந்த பாசுரத்திலே தம்முடைய நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார். கூடியாடி உரைத்ததே உரைத்தாய் என்று அப்படியெல்லாம் இருந்த என் நெஞ்சமென்பாய், உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், துணிந்து கேள், நீ மிகவும் துணிவுடன் நான் சொல்லுவதை கேள் என்கிறார். நீ உன்னுடைய நெஞ்சிலே வைத்துக்கொள் என்கிறார். இப்படி வைத்துக்கொள் என்று இப்பொழுது உபதேசிக்க வேண்டிய நிலையிலே இல்லாவிட்டாலும் கூட ஏன் இப்படி ஆழ்வார் அருளிச் செய்கிறார் என்னால், என்னதான் இருந்தாலும் இன்னும் இந்த உலகத்திலே தானே இருக்கிறோம், ஒருவேளை மனம் மாறிவிட்டால் என்ன செய்வது என்ற காரணத்தினால் சொல்லுகிறார் போலும். அந்த திருவேங்கடமுடையான் எப்படிப்பட்டவன் என்றால், பாடியாடி பலரும் பணிந்தேத்தி காண்கிலா எம்பெருமான் என்று பாடியாடி உலகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் எத்தனை பாடினாலும் எத்தனை ஆடினாலும் எத்தனை துதித்தாலும் அவர்களெல்லாம் தங்களுடைய முயற்சியாலே அந்த திருவேங்கடமுடையானை காண வேணும் என்று நினைத்தார்களானால் அவர்களாலே நிச்சயமாக
அவனை பார்க்கவே முடியாதாம். அதைத்தான் பலரும் காண்கிலா அப்படின்னு அவனை சொல்லுகிறார். காண்கிலாதவனான எம்பெருமான் அவனை பார்ப்பதற்கு நம்மாலே முடியாது என்று சொல்லுவதிலே ஆச்சரியமில்லை. இன்னும் பாருங்கள், ஆடு தாமரையோ நிமீசனும் அமரர் கோனும் நின்றேத்தும் என்று. ஆடு தாமரையோன் என்றால் வெற்றியை உடையவனாய் அந்த தாமரை பூவிலே வீற்றிருக்கிறானாம் பிரம்மா. அவனை சொல்லுகிறார் ஆடு தாமரையோன். ஈசன், ஈசனால் அவன்தான் ருத்ரன். அதற்கு மேலே அமரர்கோன், அமரர்கோன் என்றால் இந்திரன். இவர்களும் கூட அவன் எம்பெருமானை பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்பார் என்பார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார், இங்கே திருமங்கி ஆழ்வார். அப்படி ஆடு தாமரையோனும் ஈசனும் அமரர்கோனும் நின்று ஏத்தும் என்றால் அவர்களும் எம்பெருமானை நின்று துதிக்கிறார்கள். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் என்று குலசேகர ஆழ்வாரும் அருளி செய்தார் அல்லவா. அப்படி உயர்ந்த தேவதைகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் கூட இந்த எபெருமானை சேவிக்க வேண்டும் என்றால் அவர்களே கூட மிகவும் சிரமப்படுகிறார்கள் என்றால் நம்முடைய நிலை எங்கே? ஆகையினாலே அப்படி அமரகோனும் நின்றேத்தும் அந்த எம்பெருமான் வேங்கடத்து ஆடு கூத்தன், வேங்கடத்திலே எழுந்தொழி இருக்கிறான். அவன்தான் ஆடு கூத்தன் என்றால் என்ன? அவன்தான் குடமாடிய கூத்தன் என்று அருளி செய்கிறார் என்றும் பொருள் கொள்ளலாம். அதாவது அவனே கண்ணனாக வந்து ஆடு கூத்தனாக எல்லோருக்கும் சேவை சாதித்தான் அல்லவா. வேங்கடத்திலே ஆடு கூத்தன் என்றால் அப்படி திருவாய்ப்பாடியிலே ஆடு கூத்தனாய் இருந்தவன் தான் இப்பொழுது திருவேங்கடத்திலே எழுந்தொழி இருக்கிறான் என்று அந்த வேங்கடவனையே கிருஷ்ணனாக அனுபவிக்கிறார் என்றும் நாம் கொள்ளும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வேங்கடத்து ஆடு கூத்தனுக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே. இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நீ அடிமை தொழில் பூண்டாய் என்றால் நீ எப்படி இருந்தாய் இதற்கு முன்னாலே? அது உலகோர்கள் உரைத்ததையே நீயும் உரைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்நாள்களை வீணாக கழித்துக் கொண்டிருந்த நீ இப்பொழுது தேவர்களும், அதாவது பிரம்மாதி தேவர்களும் துதிக்கும்படியான அந்த எம்பெருமானை வந்து அடைந்தாயே, அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று துணிந்தாயே என்று தம்முடைய நெஞ்சை இந்த பாசுரத்திலே கொண்டாடினார். இப்படி 9 பாசுரங்களிலே கொண்டாடி அருளி செய்த திருமங்கை ஆழ்வார் கடைசியாக 10வது பாசுரத்திலே இந்த 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு உயர்ந்த பலனை தெரிவிக்கிறார். அதாவது இந்த 10 பாசுரங்களிலே தம்முடைய நெஞ்சை கொண்டாடினார். இப்பொழுது இந்த 10 பாசுரங்களை சொல்லுபவர்கள் யாவர் சிலரோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேற்றை சொல்லி அவர்களையும் கொண்டாடுகிறார் என்றே நாம் கொள்ளலாம். இன்னமாமுகில் மேவு தன் திருவேங்கடமலை கோயில் மேவியா அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை கண்ணி மாமலில் மங்கையரு கரி கண்ணி இந்த மிழால் உரைத்த இம்மண்ணு வாடல் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே. மின்னு மா முகில் மேவு தன் திருவேங்கடமலை என்று தெரிவிக்கின்றார். அதாவது மின்னல்களோடு கூடிய மேகங்கள் எல்லாம் வந்து படியும்படியான திருவேங்கடமலை என்று சொன்னார். மின்னல்களோடு கூடிய மேகம் என்று சொன்னவுடனே நமக்கு எது நினைவுக்கு வர வேண்டும் என்றால் பிராட்டியோடு கூடின எம்பெருமான் என்று நினைவுக்கு வர வேண்டும். ஏனென்றால் பிராட்டி என்பவள் மின்னலைப் போலே ஒளி உள்ளவளாம், எம்பெருமான் மேகத்தைப் போலே கரிய நிறத்தை உடையவனாம். ஆகையினாலே அந்த இறையும் அகலகில்லேன் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாக திருவேங்கடமலையிலே எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிறான் அல்லவா. அது எப்படி இருக்கிறது என்றால் மின்னுமா முகில் மேவு என்று, அப்படி மின்னலோடு கூடிய மேகம் இருக்கிறா போலே இருக்கிறது என்று நாம் அப்படியும் பொருள் கொள்ளலாம். அந்த திருவேங்கடமலையிலே எழுந்தொழி இருக்கிற எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அன்னமாய் நிகழ்ந்த அமரர் பெருமானை என்றார். அன்னமாய் என்னால் ஒரு காலத்திலே வேதங்கள் எல்லாம் மறைந்து விட்டன. அந்த வேதங்களை பிரளயத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து எம்பெருமான் பிரம்மாவுக்கு கொடுத்தான். அப்படி பிரம்மாவுக்கு கொடுக்கிற பொழுதோ அந்த பிரம்மாவுக்கு வேதங்களை எப்படி கொடுத்தான் என்றால் அன்னமாயன்று அங்கு அருமறை பயந்தான் என்று பாசுரங்களிலே மேலே திருமங்கை ஆழ்வாரும் கூட பல பல பாசுரங்களிலே காட்டி இருக்கிறார். இப்படி முன்னிவேளுலகு இருள் மண்டி உண்ண முனிவருடு தானவர்கள் திசைப்பா என்று எல்லாம் மறைந்திருந்த காலத்திலே அப்படி அன்னமாயங்கு அறநூல் உரை பயந்தார் என்று சொல்லும்படியாக அப்படி
ஹம்ச ரூபத்திலே வந்து வேதங்களை எல்லாம் அந்த பிரம்மாவுக்கு உபதேசித்தான் என்று புராண வரலாறுகள் இந்த வரலாற்றை பலபடியாக தெரிவித்திருக்கின்றன. அந்த வேதங்களை எல்லாம் மதுகைட்டவர்கள் அபகரித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்றும் அதை மீட்டுக் கொண்டு வந்த எம்பெருமான் பிரம்மாவுக்கு அதை உபதேசிக்கிற பொழுதோ ஒரு அன்னப்பறவையினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டான் என்றும் புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதை தெரிவிக்கும் வண்ணமாக இங்கே அன்னமாயி நிகழ்ந்த அமரர் பெருமானை, அப்படிப்பட்ட எம்பெருமானை அருளி செய்த ஆழ்வார். அவர் யார் என்றால் கன்னிமாமதில் மங்கையர் கலிகன்றி என்றால் நல்ல கன்னி மாமதில் கட்டளைப்பட்ட மிகவும் அழகிய மதில்களாலே சூழப்பட்ட திருமங்கை என்கிற நகரம், அந்த ஊர், அந்த தேசத்திற்கு தலைவராயிருக்கிறவர். அவருக்கு கலிகன்றி என்பது அவருடைய பெயர் என்று அத்தையும் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் இன்தமிழால் உரைத்த என்று இனிய தமிழாலே, அது அதாவது எம்பெருமானை துதிப்பது என்றாலும் கூட மிகவும் கடினமான வடசொற்களாலே என்றிக்கே மிகவும் எளிமையாய் இனிமையாய் இருக்கக்கூடிய அந்த தமிழாலே துதிப்பது என்றால் அது இன்னும் உயர்ந்ததல்லவா? அதைத்தான் இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த கலிகன்றி இந்தமிழால் உரைத்த மண்ணு பாடல். மண்ணு பாடல் என்றால் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய பாடல். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் திருமங்கை ஆழ்வார் அவதரித்து 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஆனாலும் இன்றைக்கும் இந்த பாசுரங்கள் நிலைத்திருக்கின்றன என்றால் அதற்கும் திருமங்கை ஆழ்வாருடைய அந்த மங்களாசாசனமே காரணம். அப்படிப்பட்ட மண்ணு பாடல் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே, வானுலகம் என்றோ அவர்களுக்கு இடமாக ஆகும் என்று தெரிவிக்கின்றார். இந்த 10 பாசுரங்களை பாடுபவர்களை எம்பெருமான் மிக உகந்து விரும்பி அவன் ஏற்றுக்கொண்டு அவர்களை என்ன செய்வான் என்றால் வானிலை கொண்டு போயிடவும் என்று கீழே பாசுரத்திலே தெரிவித்தாரே, அப்படி தன்னுடைய தொண்டர்களை பரமபதத்திற்கென்றோ அழைத்துச் செல்வான். ஆகினாலே 10 பாசுரங்களை கற்பவர்களுக்கு அந்த எம்பெருமானுடைய திருவிடுகளை அடைகிற உயர்ந்த பேறு கிட்டும் என்று சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகின்றார். இப்படி திருவேங்கட அனுபவத்தை நிறைவு செய்த திருமங்கை ஆழ்வார் தொடர்ந்து மற்றொரு திவ்ய தேசத்தை அடுத்த பதிகத்திலே அனுபவிக்கின்றார். அந்த அனுபவத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே செய்வோம். திருமங்கை ஆழ்வார் திருவிடிகளே சரணம்.